சித்ரா வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகமா? பாடகி சின்ன குயில் சித்ராவுக்கு எப்பொழுதுமே ஸ்மைலிங் ஃபேஸ் தான். இந்த நான் ஸ்டாப் ஸ்மைல மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் கூட ஒரு நிகழ்ச்சியில செல்லமா கிண்டல் பண்ணியிருப்பாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 24 மொழிகள்ல 25,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி 6 தேசிய விருதுகளை வாங்கி இருக்கிறாங்க சின்ன குயில் சித்ரா. இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான சித்ராவுடைய வாழ்க்கையிலையும் சரி செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சோகமும் இழப்பும் இருக்கு. அதாவது சித்ரா விஜய் சங்கர் தம்பதிக்கு 15 வருடங்கள் கழிச்சு பிறந்த மகள்தான் நந்தனா. ஆட்டிசம் நோயால பாதிக்கப்பட்டிருந்த குழந்தை நந்தனாவோட கடந்த 2011ஆவது ஆண்டு சித்ரா துபாயில ஒரு இசை நிகழ்ச்சியில கலந்துக்க போயிருந்தாங்க. அப்ப எதிர்பாராத விதமா அங்கிருந்த நீச்சல் குளத்துல நந்தனா தவறி விழுந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த வகையில நந்தனா உயிரிழந்து 14 வருடங்கள் ஆகுது. மகளுடைய மறைவால ரொம்பவே உடைஞ்சு போன சித்ரா பல ஏழை எளிய குழந்தைகளுக்கும், தான் பங்கேற்கின்ற இசை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிற கஷ்டப்படுற குழந்தைகளுக்கும் பல்வேறு வகையில உதவிகளை செய்து வர்றாங்க. அதன் மூலமா தன்னுடைய தாய் உள்ளத்தை காட்டி வர்றாங்க. சோகத்துல பெரிய சோகம் புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. பணம், புகழ், செல்வாக்குன்னு நிறைய இருந்தும் சித்ரா தன்னோட மகளை இழந்து வாடுறது சோகத்தோட உச்சம்.